الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين نبينا محمد بن عبد الله خاتم النبيين والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. وبعد، فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما. اللهم آمين. எல்லாம் அல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அலைஹி ரஹ்மா அவர்கள் தொகுத்த புத்தகமான கிதாபு தௌஹீத் எனும் புத்தகத்தின் தொடர் அமர்வுகளில் ஒரு நீண்ட கால இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இந்த புத்தகம் ரீதியாக ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய இந்த ஒன்று கூடுதலை அங்கீகரிப்பானாக. நம்முடைய தௌஹீதை கடைசி நொடி வரையிலும் சிறந்த தௌஹீதாக அல்லாஹ் ஆக்கிருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு முன்னதாக நாம் கிதாபு தௌஹீத் ரீதியாக பார்த்த தலைப்பு என்பது சிபாரிசு சம்பந்தமாக. இந்த ஷஃபாஅத் என்பது யார் யாரெல்லாம் செய்ய முடியும், ஷஃபாஅத்துடைய அடிப்படை என்ன, இது சம்பந்தமாக நம்முடைய கடைசி அமர்வு கிதாபு தௌஹீத் ரீதியான கடைசி அமர்வு இருந்துச்சு. அதை தொடர்ந்து அடுத்த கட்ட தலைப்பாக இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம் பார்க்க இருப்பது, ஷேகுல் இஸ்லாம் இந்த பாடத்துக்கான தலைப்பு இடுவாங்க பாபு கௌலில்லாஹி தஆலா, அல்லாஹுடைய வசனம், அல்லாஹுடைய வார்த்தை, அல்லாஹுடைய இந்த கூற்று தலைப்பாகவே இருக்குது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கொடுப்பான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த். நபியே, நீங்க நினைக்க கூடிய எல்லோருக்கும் உங்களால் நேரு வழியை கொடுத்துட முடியாது. ஹிதாயத்தை நீங்க நினைக்கக்கூடிய உங்க விருப்பத்திற்கு தகுந்த மனிதர்களுக்கு நீங்க நேரு வழியை தூக்கி கொடுத்துட முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மை யஷா. மாறாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நாடியவனுக்கு அவன் நேரு வழியை கொடுக்கிறான். வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன். இன்னும் அவன்தான் நேர்வழி பெறுபவர்களை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். இந்த ஆயத்தை தலைப்பாகவே நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய முதல் வசனமும் இதுதான். இந்த தலைப்பாகவே இருக்கும் பொழுது இந்த வசனத்தை நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. நீங்க நினைக்கக்கூடிய அனைவருக்கும், இல்ல நீங்க நினைக்கக்கூடிய எந்த ஒருவருக்கும் உங்களால் நேர்வழிய எடுத்து கொடுக்க முடியாது. இது சம்பந்தமாக பார்க்கும் பொழுது, நபியாகவே இருந்தாலும் சரி, நபி அப்படிப்பட்ட மனிதர், அக்ரமுல் ஹல்க், அல்லாஹ்வுடைய படைப்புகள்லேயே மிக கண்ணியமான ஒரு படைப்பு. சிறந்த படைப்பு கண்டிப்பா மனிதர்கள் இருக்கிறோம். மனிதர்கள்லயே கண்ணியமானவர்கள் இருக்கிறாங்க, கண்ணியம் இல்லாத மக்கள் இருக்கிறாங்க. அக்ரமுல் ஹல்க், அல்லாஹ் படைத்த படைப்புகள்லயே மிக கண்ணியமான ஒரு படைப்பு அப்படின்னா முஹம்மதுடைய படைப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு பெரிய சிறப்புகள் மிகுந்த அந்த உத்தம மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னக நபியே, நீங்க இருக்கீங்க தெரியுமா, நீங்க நினைக்கிற நபர்களுக்கு கூட உங்களால் நேர்வழியை கொடுக்க முடியாது. அப்ப இங்க நம்ம எதுக்கு இந்த கிதாபு தௌஹீதுல இந்த பாடத்தை இங்க படிக்க இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட ஆலிம்களை, ஒரு குறிப்பிட்ட நபரை, ஒரு குறிப்பிட்ட குழுவை, ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை தன்னுடைய மார்க்கம் பெயரில கண்மூடித்தனமாக நம்புகின்ற காலம் இருக்குது. அது மதுஹப் ரீதியா இருக்கட்டும், இல்ல தனிப்பட்ட ஒரு ஆலிம் ரீதியா இருக்கட்டும்,
நமக்கு வெளிப்படையான ஒண்ணு, யாரும் நமக்கு மார்க்கத்தை தூக்கி கொடுக்க முடியாது. நேரு வழியே யாராலையும் நமக்கு எடுத்து கொடுக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல நபியை பார்த்து சொல்றான், நபியே உங்களுக்கே இந்த பவர் கிடையாது. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், அல்லாஹ் தாலா குர்ஆன்ல நபியை பத்தி சொல்லுவான், மலக்குமார்களை பத்தி பேசுவான், வானங்களை பத்தி பேசுவான். இதையெல்லாம் எதுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய பெரிய படைப்புகளை பத்தி பேசுறான் அப்படின்னா, இந்த அல்லாஹ் தாலா கொடுக்கக்கூடிய இந்த உதாரணங்கள் இருக்குல்ல, நபியா இருக்கட்டும் மலக்குகளா இருக்கட்டும், இவங்களாலேயே ஒரு விஷயம் பண்ண முடியாது அப்படின்னா இன்னைக்கு நாம் நினைக்கிற வேற யாராலையும் பண்ண முடியாது. புரியுதா? இப்ப இதே விஷயங்கள் வருவோம் கபர் வாழ்க்கைகளுக்கு. கபர்ல அடக்கம் செய்யப்பட்ட மனிதர்கிட்ட மக்கள் போய் கேட்கறது, நீங்க எங்களுக்கு நேரு வழியை கொடுத்துருங்க. இன்னைக்கு நிறைய பார்க்கலாம். நம்ம காலத்துல வாழக்கூடிய வயதானவர்களா இருக்கட்டும், இல்ல சரியான கொள்கையை திறமாக கத்துக்காத ஒரு சில முஸ்லிம் மக்களா இருக்கட்டும், மார்க்கத்தை கத்துக்கக்கூடிய ஆர்வங்கள் கொண்ட மக்களா இருக்கட்டும், அதிகமான வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. யா கௌஸ் என்ற வார்த்தையை அதிகமாக நம்ம தமிழ்நாட்டுக்குள் நம்ம வாழக்கூடிய இந்த பகுதியில பார்க்க முடியல. கொஞ்சம் வெளியே போனா யா கௌஸ் என்ற வார்த்தை கேட்க முடியும். நம்ம பகுதியிலேயே நமக்கு முன்ன வாழ்ந்த தலைமுறை இருந்துச்சு இல்ல, அவங்க வாயில கேட்க முடியும் யா கௌஸ் என்ற வார்த்தை. யா கௌஸ் அப்படின்ற இன்னைக்கு கௌஸ் என்ற பேர் இருக்குல்ல, கௌஸ் கௌஸ் நீங்களும் நிறைய யாராச்சும் ஒரு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மனிதர்கள் பேர் கௌஸா இருக்கும். இந்த கௌஸுக்கான அர்த்தம் என்ன, எதற்காக கௌஸ் என்ற பெயர் மக்களுக்கு ஈர்க்கப்பட்ட பெயரா இருக்கு அப்படின்னா, அப்துல் காதர் ஜிலானி இருக்காங்கல்ல அலைஹி ரஹ்மா, அவங்கள பொதுவாக அல் கௌஸ் அப்படின்னு அழைப்பாங்க மக்கள். என்ன நம்பிக்கையில, அவங்க எனக்கு எல்லா விதமான நல்லது கெட்டதுக்கு ஆற்றல் கொண்டவரா இருக்கிறாரு, அவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய எல்லா நலவு கெட்டதற்கு எனக்கு உதவி பண்ண முடியும், எல்லா நலவுகளுக்கும் இன்னும் மேம்படுத்தி கொடுக்க முடியும், எல்லா கெடுதலை விட்டு என்னை அப்புறப்படுத்த முடியும். இறந்து போனாலும் சரி, அவர் இறந்து போய் இத்தனை நூற்றாண்டுகள் ஆச்சு, அவர் இறந்து போயிட்டாலுமே சரி, அவங்களால எனக்கு இன்னும் நலவுகள் நடக்க இருக்குது, அவங்களால எனக்கு நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது, அவங்க நாடுனா எனக்கு நேர்வழி கிடைக்கும், அவங்களுடைய உதவி இல்லாம நான் முஸ்லிமா இருக்க முடியாது, அவங்களுடைய அணுகுதல் இல்லாம நான் முஃமினா இருக்க முடியாது, அவங்களுடைய கருணை இல்லாம நான் இந்த மாதிரி முவஹிதாக வாழ முடியாது என்ற கொள்கை நிறைய மக்கள் மத்தியில் இருக்கு. இதை இறந்து போன மக்களை விளங்குறாங்கல்ல, அப்படியும் கொண்டு போய்க்கலாம். இல்ல தனிப்பட்ட ஒரு நபரை, ஒரு மதுஹப, ஒரு கூட்டத்தை கண்மூடித்தனம் நம்புறாங்கல்ல, இவங்க சொல்றதுதான்பா சரி, இவங்க தப்பா சொல்ல வாய்ப்பே இல்லை, இப்படி நினைக்கிற மக்களா இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லி கொடுத்தா, நபி உங்களுக்கே இந்த பவர் கிடையாது, நீங்க நினைக்கிற மக்களுக்கு நேர்வழி கொடுக்க முடியும். ஆனா நபியை நாம கண்மூடித்தனமா நம்பலாம். நபியை தவிர யாரையும் நாம கண்மூடித்தனம் நம்ப மாட்டோம். சஹாபாக்கள் பேச்சு வரும், சஹாபாக்கள்லயும் ஒரு சில பிரச்சனைகள் அவங்க மனித வாழ்க்கையில இருந்துச்சு. நாம் அந்த அந்த பிரச்சனைகளை பத்தி பேச எனக்கோ உங்களுக்கோ தகுதி கிடையாது, நம்ம நாவுகளுக்கு அருகதையும் கிடையாது அவங்கள பத்தி பேச. ஆஹ் சஹாபாக்களை கண்மூடித்தனமாக நம்ப மாட்டோம். எந்த கருத்துல சஹாபாக்களுடைய விஷயங்கள் அக்ரபில சுன்னஹவா இருக்குதோ, நபியுடைய வார்த்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு நெருக்கமா இருக்கோ, அந்த வார்த்தை எடுத்துப்போம். இப்ப ஒரு சில சஹாபி சொல்லுவாங்க, இது நபி நமக்கு செஞ்சு கொடுக்கல, நபி இந்த அமலை செஞ்ச மாதிரி நான் பார்த்தது கிடையாது. இப்ப சஹாபாக்களுடைய வார்த்தையை கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, ஒரு சஹாபி சொல்லிட்டாரு, நபி ஜுமா தொழுகைக்கு பிறகு எந்த ஒரு தொழுகை தொழுதே கிடையாது, ஜுமாவுடைய 2 ரக்காத் கடமை தொழுகைக்கு பிறகு எந்த ஒரு தொழுகையும் எந்த ஒரு ரக்காத்தும் தொழுது கிடையாது உபரியாக. அப்ப இந்த சஹாபியுடைய வார்த்தையை நாம கண்மூடித்தனமா நம்புறோம் அப்படின்னா நாம தொழுக மாட்டோம். ஆனா இன்னைக்கு ஜும்மாவுக்கு பிறகு உள்ள சுன்னா நமக்கு தெரியும். 2 ரக்காத் தொழுவாங்க நபி, 4 ரக்காத் தொழுதிருக்காங்க நபி, பள்ளியில இருக்கும் பொழுது இப்படி, வீட்டுல இருக்கும் நபி, நபியுடைய வாழ்க்கை நமக்கு வெளிப்படை எடுத்து கொடுத்த சஹாபாக்கள். ஆக எந்த ஒரு சஹாபியும் நாம கண்மூடித்தனமா நம்ப மாட்டோம். அந்த சஹாபாக்களுடைய இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, இந்த அறிவிப்புகள், இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு எது நபியுடைய வாழ்க்கைக்கு நெருக்கமாக இருக்குதோ, அக்ரபு இல சுன்னா, எது நபியின் வாழ்க்கைக்கு, நபியின் வார்த்தைக்கு, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு நெருக்கமாக இருக்குதோ அதை எடுத்து அமல் பண்ணுவோம். இதனாலேயே சொல்லுவோம், நாம சஹாபாக்களை கண்மூடித்தனமாக, சஹாபாக்களையும் கூட எந்த ஒரு தனிப்பட்ட சஹாபியை கண்மூடித்தனமா நாம நம்ப மாட்டோம். நபியை நாம கண்மூடித்தனமா நம்புவோம். நபியுடைய வாழ்க்கை, நபியுடைய வார்த்தையில எந்த ஒரு பிழை நமக்கு கிடையாது. இது புரிஞ்சா சொன்னது? சஹாபாக்களை கண்மூடித்தனமா நம்ப மாட்டோன்றதுக்கு தப்பான அர்த்தம் கிடையாது. எந்த ஒரு சஹாபியையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை விட்டு நம்ம குறைக்கல, நஊது பில்லாஹ் மின் தாலிக்.
அல்லாஹ் நம்மள அதை விட்டு பாதுகாக்கணும். இத பத்தி எதுக்கு நாம இவ்வளவு பேசுறோம் அப்படின்னா, இன்னைக்கு சஹாபாக்களுடைய பெயர் எடுத்தாலே அவங்களை இழிவுபடுத்தக்கூடிய சமூக மக்கள் நமக்கு மத்தியில இருக்கு. எந்த ஒரு சஹாபியா இருக்கட்டும், இல்ல சிறப்பு மிக்க சஹாபாக்களான அபூபக்கர், உமர், உஸ்மான், அலியா இருக்கட்டும் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், அவங்களையே இன்னைக்கு நம்ம கூட வாழ்கின்ற மக்கள், நம்மோடு ஒன்னா விளையாடக்கூடிய, ஒன்னா அமரக்கூடிய, ஒன்னா சாப்பிடக்கூடிய மக்கள் சஹாபாக்களை பத்தி இவ்வளவு தரக்குறைவா பேசக்கூடிய காலம் இருக்கு. ஒரு பக்கம் சஹாபாக்களை ரொம்ப அளவுக்கு மீறி இடம் கொடுத்த மக்களும் இருக்காங்க. சஹாபாக்களுக்கு இந்த நவாசிபன் சொல்லக்கூடிய மக்கள், இந்த ஷியான் சொல்லக்கூடிய மக்கள், அவங்க ஒரு சஹாபிக்கு தனிப்பட்ட ஒரு நபருக்கு இவ்வளவு இடம் கொடுத்திருக்காங்கல்ல, அப்படியும் பார்க்கப்படுது. இதனாலேயே புரிஞ்சுக்கிறோம், பைன் பைன் இப்படியும் இல்ல இப்படியும் இல்ல, நமக்கு எது அக்ரபில சுன்னஹவா இருக்கோ அதன் அடிப்படையில மார்க்கத்தை கொண்டு போக போறோம். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நம்முடைய நம்பிக்கைக்கு மிகவும் உகந்த நபர். இங்க அல்லாஹ் தான் நபியை பார்த்து சொன்ன, நபியே உங்களுக்கே இந்த சக்தி கிடையாது, நீங்க யாருக்கு வேணுமெனாலும் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. அல்லாஹ் தான் நபியை பத்தி குர்ஆன்ல நபியை பத்தி நபி நீங்களே சொல்லுங்கன்ற செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். குல் நபியே சொல்லுங்க, லா அம்லிகு லி நஃப்ஸி, நான் எனக்கு என்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான நலவுகள் கெடுதலுக்கு உரிமையாளன் கிடையாது. அப்ப நபி அவங்க வாழ்க்கைக்கே உரிமையாளன் இல்லை அப்படின்னா நம்முடைய நேர்வழிகளுக்கு அவங்க எப்படி சக்தியை பெற்றவரா இருக்க முடியும்? அல்லாஹ் குர்ஆன்ல நபியை பத்தி சொல்றான், இது உங்களுக்கான இது கிடையாது, உங்களுக்கு தகுதியானது கிடையாது. அதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிய சொல்ல சொல்லி குர்ஆன்ல நமக்கு இந்த செய்தியும் எடுத்து காட்டுவான். நபிய சொல்லுங்க, குல் லா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ், நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கஜானாக்கள் என்கிட்ட இருக்குன்ற செய்தியை சொல்ல மாட்டேன். அல்லாஹ்வுடைய கஜானாக்கள் அப்படின்னா அல்லாஹ்வுடைய இல்மு சம்பந்தமானது, அல்லாஹ்வுடைய ஆற்றல் வல்லமை குதிரத் சம்பந்தமானது எதுவுமே என்கிட்ட இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் அப்படி சொன்னதும் கிடையாது, நான் அப்படி சொல்லவும் மாட்டேன். வலா அஅலமுல் கைப், எனக்கு எந்த ஒரு கைபுடைய மறைவான விஷயத்தின் ஞானமும் கிடையாது. வலா அகூல் லக்கும் இன்னி மலக், இன்னும் நான் எந்த ஒரு வானவருன்னும் சொல்ல மாட்டேன். இங்க அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபியை பார்த்து சொல்றான், மக்கள் கிட்ட சொல்லுங்க எனக்கு இப்படிப்பட்ட சக்திகள் கிடையாது. இந்த விஷயங்கள் எடுத்து சொல்றதுக்கான காரணம் என்ன? இது எல்லாத்துக்கும் தலைப்பு அல்லாஹ் கொடுத்துட்டான், லா தஹ்தி மன் அஹ்பப்த், நபியே நீங்க விரும்பினா விரும்பியவருக்கு உங்களால் நேர் வழியை கொடுக்கிறது முடியாது. லைஸ அலைக ஹுதாஹும், அவங்களுடைய நேர்வழி உங்க மீது கிடையாது. அவங்களுடைய பொதுமக்களுடைய நேர்வழி உங்களுடைய கையில கிடையாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் தஆலா யார நாடுறான் அவங்களுக்கு நேர்வழியை கொடுக்கிறான். அல்லாஹ் ரப்பல் இது நமக்கு இன்னும் அழகாக விவரிக்கும் முன்னும் சொல்லி கொடுப்பான். வமா அக்ஸருன் நாஸி வலவ் ஹரஸ்த பிமுஃமினீன், நபியே நீங்க விரும்புவீங்க இவங்க எல்லாம் முஃமின் ஆகணும் முஃமின் ஆகணும் முஃமின் ஆகணும் சொல்லி, ஆனா வமா அக்ஸருன் நாஸ், நிறைய மக்கள் நீங்க விரும்ப காரணத்துக்காக முஃமின் ஆக மாட்டாங்க. இங்க அல்லாஹ் நமக்கு போட்டு உழைச்சிட்டான், நபியே நீங்க விரும்பக்கூடியவங்களுக்கு உங்களால நேர்வழி கொடுக்கவே முடியாது. இது புரிஞ்சுச்சா? நேர்வழின்றது அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த நேர்வழி அல்லாஹ் மட்டும்தான் கொடுப்பான். மத்த எந்த நபரா இருந்தாலும் சரி, அல்லாஹ் நபியவே பார்த்து சொல்லிட்டான் அப்படின்னா வேற எந்த மனிதருக்கும், எந்த வலிக்கும், எந்த சஹாபிக்கும், எந்த தாபி, எந்த தபா தாபி, எந்த அடக்கம் செய்யப்பட்ட எந்த ஒரு மனிதரா இருக்கட்டும், எந்த ஒரு அஸ்ரத்தா இருக்கட்டும், யாருக்கும் இதன் சக்தி கிடையாது. இப்ப இத மக்களுக்கு சொல்லும் பொழுது நமக்கு நம்மளை எதிர்த்த மாதிரி ஒரு வாதத்தை முன் வைப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லியிருக்கானே நபி நேர்வழியை கொடுப்பாங்கன்றது அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லியிருக்காரேன்னு சொல்லி ஒரு வசனத்தை எடுத்து முன் வைப்பாங்க. அல்லாஹ் தஆலா சூரத்து ஷூரால சொல்லி கொடுப்பான், வ இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தி முஸ்தகீம், நபியே நிச்சயமாக நீங்க நேர்வழியின் பக்கம் ஹிதாயத்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறீங்க. நேர்வழியின் பக்கம் ஹிதாயத்து பண்ணக்கூடியவராக நபியை நீங்க இருக்கிறீங்கன்றது அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல படிக்க முடியும். அப்ப இதுக்கு முன்ன இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட நாம நபிக்கு கூட நீங்க விரும்பினவங்களுக்கு நேர்வழி கொடுக்க முடியாததா சொல்லி கொடுத்தா, இப்ப அல்லாஹ் இந்த இடத்துல இப்படியும் சொல்லி கொடுக்கிற, நபி நீங்க நேர்வழியின் பக்கம் ஹிதாயத்து பண்ணக்கூடியவராக இருக்கிறீங்க. அப்ப இந்த வசனத்துக்கும் இதுக்கு முன்ன தெரிஞ்சுக்கிட்ட வசனங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு முரண்பாடு இருக்கான்னு கேட்டா எதுவுமே இல்ல. இது இலகுவா புரிஞ்சுக்கலாம். நேர்வழின்றது ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. எத்தனை வகையாக? ரெண்டு வகையாக இந்த ஹிதாயத்தை பிரிப்பாங்க. ஒன்னு ஹிதாயத்துல் இர்ஷாத்,
இருஷாத் எடுத்து காண்பிக்கிறது, இதுதான் நேரு வழின்னு சொல்லி கொடுக்கிறது. இன்னொன்னு ஹிதாயத்து தௌஃபீக், அது அந்த பாக்கியம் பெறுவது. இப்ப எடுத்து வழி காமிக்கிறது யாருன்னா பண்ணலாமே, இதுதான் நேர்வழின்னு சொல்றது யாருன்னா பண்ணலாம். அந்த நேர்வழியில செலுத்துவது யாருடைய கையிலும் கிடையாது. இரண்டு புரிஞ்சுச்சா? ஹிதாயத்துனா நேர்வழி தான், ரெண்டு வகையா பிரிப்பாங்க. ஒன்னு ஹிதாயத்து இர்ஷாத், நேர்வழியை காட்டுவது, ஹிதாயத்தை எடுத்து காட்டுவது. இன்னொன்னு தௌஃபீக், அந்த பாக்கியம் பெறுவது, பெற செய்வது. இது ரெண்டும் ரெண்டும் தனித்தனியான தலைப்பு. இப்ப முதல்ல இருந்தது நேர்வழி எடுத்து காட்டுவது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நிறைய இடங்களை சொல்லி கொடுத்திருக்கான். சூரா பனி இஸ்ராயில்ல கூட அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனை பத்தி சொல்லுவா, இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹி அக்வம். இந்த குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் இருக்குல்ல, இது நேர்வழியை காட்டக்கூடியதாக இருக்கு. நேர்வழியை காட்டக்கூடியதாக இருக்கு. அப்ப குர்ஆன் நேர்வழியை காட்டுது. சஹாபாக்களா இருக்கட்டும், நபியாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கட்டும், இல்ல நபியுடைய வாரிசுதாரர்களா சொல்லப்படக்கூடிய உலமா பிறந்தகைகளா இருக்கட்டும், வலிமார்களா இருக்கட்டும், தாபீன்களா இருக்கட்டும், தபஅ தாபீன்களா இருக்கட்டும், இமாம்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, இதுதான் நேர்வழி, இப்படி போகாதீங்க, இப்படி பயணிங்க, நம்பிக்கை இப்படி கொள்ளுங்க, இப்படி கொள்ளாதீங்க, இந்த நம்பிக்கை கொண்டா நீங்க சேஃபா இருக்கலாம், இந்த நம்பிக்கை ரொம்ப ஆபத்தான நம்பிக்கையா இருக்குது, இந்த நம்பிக்கை உங்களுக்கு நரகத்தை கொண்டு போய் கொடுக்கும், இந்த நம்பிக்கை உங்களுக்கு சொர்க்கத்தை எடுத்து காட்டும், இப்படி தனித்தனியா பிரிச்சு நமக்கு விலக்கி கொடுக்குறாங்கல்ல, இது எல்லாம் முதல் வகையை சாரும். நேர்வழியை எடுத்து கை காட்டுவது, இதுதான் நேர்வழி. போ இப்ப சின்ன பிள்ளையில நமக்கு நடக்க சொல்லி கொடுத்திருப்பாங்க, வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்திருப்பாங்க, யாராச்சும் ஒருத்தவங்க நமக்கு ஏதாச்சும் கைட் பண்ணி இருப்பாங்க. இந்த கைட் பண்றதுன்றது இது பொதுவானது, நபியுடைய பொறுப்பு. இந்த நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கமே என்ன? நேர்வழி மக்களுக்கு காட்டுதானே. தப்பான வாழ்க்கை வாழுகின்ற மக்களுக்கு, வாழ்ந்த மக்களுக்கு அந்த தப்பான வாழ்க்கையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து நல்ல வழியை செலுத்தணும். இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அல்லாஹ் நபியை தேர்ந்தெடுத்தான், ரசூல் மகளை தேர்ந்தெடுத்தான், வேதங்களை கொடுத்தான். உலமா பெருமக்கள் இதுக்காகவே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படி நமக்கு நேர்வழிகள் ரெண்டு வகையா இருக்குது. முதல் வகை நேர்வழியை காட்டுவது, உங்களுக்கு மார்க்கம் தெரியும், உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுக்குறீங்க, உங்க வீட்டுல உள்ள மக்கள் சொல்லி கொடுக்குறீங்க, உங்க உறவுகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்க, ரோட்ல தப்பு பண்ணக்கூடிய சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. இப்ப இது எல்லாமே நமக்கு முதல் வகையை சாரும். நேர்வழியை காட்டுவது யாரு வேணா பண்ணலாம். அல்லாஹ் நமக்கு நம்முடைய படைப்பின் கடமையாக, நோக்கமாக இல்ல, நம் படைப்பின் கடமையாக சொல்லி கொடுத்திருக்கான். படைப்பின் நோக்கம் என்ன? அல்லாஹ் வணங்கணும். நோக்கத்துல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. நம்ம படைக்கப்பட்ட இந்த வாழ்க்கையின் கடமை என்ன? அல்லாஹ் சொல்லி கொடுத்தா, நீங்க எதுக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க? அல் அம்ர் பில் மஅரூஃப் நஹ்யல் முன்கர் பண்ணணும். நல்ல விஷயங்களை மக்களுக்கு கட்டளையிடணும், கெட்ட விஷயங்களை விட்டு மக்களை தடுக்கணும். இப்படி வழிகாட்டுவது நம்முடைய கடமையா இருக்குது, வாழ்க்கையின் கடமையாக நமக்கு இருக்கு. இது நமக்கு சந்தேகம் கொள்ளக்கூடாது. வழிகாட்டின முறையில வாழ்க்கையை நடத்துவது நம்முடைய கையில இல்ல. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன், இப்படி பண்ணாதீங்க, ஏன் முன்ன பண்ணாம இருப்பீங்க? நான் போன பிறகு பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. நான் சொல்லிட்டேன்றதுக்காக நீங்க இனிமே எப்படிதான் பண்ணுவீங்கன்றதுக்கு கேரண்டி கிடையாது. அப்ப இப்படி என்ன வழிகாட்ட முடியும்? அந்த வழிகாட்டப்பட்ட நடைமுறையில் நீங்க நடந்துக்கிறது அல்லாஹ்வுடைய பாக்கியத்துல இருக்கு. இந்த இரண்டாவது இருக்குல்ல, பாக்கியம் பெற செய்வது, இது அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் இருக்கு. நபி அல்லாஹ் கிட்ட கரமேந்துனாங்க, யா அல்லாஹ் எனக்கு இந்த இரண்டு நபர்கள்ல ஒருத்தர் எனக்கு இஸ்லாம கொடுத்துரு. ரெண்டு நபர்கள் எடுத்து கொடுத்து நபி சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த இரண்டு நபர்கள்ல ஒருவர் எனக்கு முஸ்லீம் ஆக்கிரு, ஒருவரை முஸ்லீம் ஆக்கி எனக்கு நீ உதவி பண்ணு யா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி கிட்ட ரெண்டு பேர்ல யாருக்கும் இஸ்லாம கொடுத்திருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருடைய உள்ளம் மார்க்கத்தின் பால் மென்மையாக இருக்குமோ அந்த நபரை தேர்ந்தெடுத்தா இன்னைக்கு நம்ம உமர்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அவங்கள ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப உமர் ரலியல்லாஹுடைய இஸ்லாமிய தேர்ச்சின்றது அல்லாஹ்வுடைய தேர்ச்சி. அது அவங்களுடைய சிறப்பு இங்கிருந்து ஆரம்பிக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிட்ட நபி கேட்டு வாங்கினா உமரை, யா அல்லாஹ் எனக்கு உமரை கொடுத்துரு. ரெண்டு பேர் ஒருத்தரை கொடுத்துரு, அபூ ஜஹலா உமரா. உமர் அல்லாஹ் நபி கிட்ட, நபி அல்லாஹ் கிட்ட கேட்டு வாங்கினாங்க. அப்ப இது நபி நாடு இருந்தா, நபிக்கு இந்த பவர் இருக்கு அப்படின்னா உமரை கூப்பிட்டு இந்தாப்பா வச்சுக்கோ ஊதி இருக்கலாமே, முஸ்லிமா இருப்பாங்க. நபிக்கு அந்த பவர் கிடையாது. இன்னைக்கு நிறைய மக்கள் பண்ணுவாங்க, கூப்பிட்டு ஊதி விடுறது பழக்கம் இருக்குல்ல. ஒண்ணு தம் பண்றது இருக்கு, ஜுரமா இருந்தா சுர பாத்தியா ஓய் தம் பண்ணுவோம். அது இப்ப எல்லாத்துக்கும் மக்கள் ஊத ஆரம்பிச்சிடறாங்க.
எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிடிக்கிறாங்க, மண்டி கிட்ட வர சொல்றாங்க, ஊத ஆரம்பிக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை தான் என்ன? கடன் தொல்லைக்கு மக்கள் ஊதுறாங்க. சமீபத்துல நேர்ல பார்த்த போன்ல பார்த்த விஷயம் தான். ஒரு நபர் போய் நிக்கிற வசதிக்கிட்ட, வீட்டுல கடன் தொல்லையா இருக்கு, அதுவா இருக்கு, இதுவா இருக்கு, பெரிய பணம் சார்ந்த பிரச்சனையா இருக்குது. அப்படி அப்ப வாங்க கூப்பிட்டுக்கிறாரு, நெத்தியோ நெத்தி ஒன்னா வச்சுக்கிறாரு, ஏதோ ஒண்ணு ஓதுறாரு, உஃப்னு ஊதுறாரு, போங்க 2 நாள்ல சரியா போயிடுன்றாரு. இப்ப கடன் தொல்லைக்கும் இந்த ஊதுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? புரியுதா? அப்ப இது மக்கள் நம்ம இந்த அளவுக்கு மோசமா ஆயிட்டோம். இப்படிப்பட்ட இடங்களை மத்த மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு சக்தி நபிக்கே இல்லைன்னு பொழுது யாருக்கு இருக்கு? நபி வழி காட்டுனாங்க, இப்படி நீங்க பயணியுங்க, இந்த துவாக்களோடு நீங்க ஹலாலாக தேடுங்க, உங்க கடன் தொல்லை தீர வாய்ப்பு இருக்கு. இந்த துவா ஓதுங்க, கடன் தொல்லை போயிரும், இது நமக்கு சொல்லி கொடுக்கல. துவா மட்டும் ஓதிக்கிட்டு இருந்தா நமக்கு எதுக்கு இன்னைக்கு தொழுகை, எதுக்கு நோன்பு, எதுக்கு அமல்கள் இல்ல? துவாக்கள் மட்டுமே போதுமே. ஷியாக்களை விட மோசமான கொள்கையா இருக்குதானே. வெறும் ஊதுறது ரீதி எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம். சுப்ஹானல்லாஹ். புரிஞ்சுக்கணும் முஸ்லிம்களே, இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு சொல்லி கொடுத்தது. இந்த 2 வகையான ஹிதாயத்து புரியுதா? இது புரிஞ்சுச்சா? அல்லாஹ் 2 வசனங்கள்ல எந்த ஒரு கருத்து முரண்பாடு கிடையாது. வெவ்வேறு கருத்துக்களை சொல்லக்கூடிய 2 வசனங்கள் கிடையாது. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட வசனங்கள், நபிக்கு அந்த பவர் கிடையாது கிடையாது. இரண்டாவது அல்லாஹ் சொல்லி கொடுத்த நபியை நீங்க நேரு வழியின் பக்கம் மக்களுக்கு ஹிதாயத்து பண்ணக்கூடிய நபரா இருக்கிறீங்க. இது என்ன அர்த்தம்? நேரு வழியை காட்டுறவங்க, ஹிதாயத்து தான் பண்ண வழி காட்டுறவங்க நபி. நேரு வழியை நமக்கு எடுத்து காட்டுறவங்க நபி. அந்த நேரு வழியில செலுத்துறவங்க நபி கிடையாது. நேரு வழியில செலுத்துவது அல்லாஹ்வுடைய புறத்துல இருக்கு. சரி, இப்ப சின்ன கேள்விதான். இந்த கேள்வி சம்பந்தமா தான் நம்முடைய பாடத்தின் தொடர்ச்சியும் இருக்கு. நபி அவர்களுக்கு ஒரு நபரை தேர்ந்தெடுத்து இவரை முஸ்லிமா ஆக்கிறனும் அப்படின்ற ஒரு கடமை இருந்திருந்தா நபி யாரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க? ஜி, அபு தாலிப் தேர்ந்தெடுப்பாங்கல்ல. ஏன்னா அபு தாலிபை போல நபியுடைய வாழ்க்கையில உதவிகரமா இருந்தது யாரும் கிடையாது. அபூபக்கரை சொல்லிக்கலாம், உமரை சொல்லிக்கலாம் ரலியல்லாஹு அன்ஹுமா. எல்லாம் பெரிய பெரிய சஹாபாக்கள். அபூபக்கர் அவங்கள நபியுடைய சிறு வயசுல இருந்து உடனோடு இருந்தவங்க. அபூ தாலிப் சுப்ஹானல்லாஹ் நபியுடைய பிறப்புக்கு முன்ன இருந்து நபி தன்னுடைய உயிர் போற வரைக்கும் நபிக்கு பக்கபலமா இருந்தவங்க. நபிக்கு பிறப்புக்கு முன்ன இருந்து, நபியுடைய பிறப்புக்கு முன்ன அப்துல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அபு தாலிபுக்கும் நபியுடைய தந்தைக்கு என்ன உறவு இருக்கு சொல்லுங்க பாப்போம். அபு தாலிபுக்கும் நபியுடைய தகப்பனான அப்துல்லாவுக்கு என்ன உறவு இருக்கு? அண்ணன் தம்பி உறவுகள்ல நபியுடைய வருகைய அதிகமாக விரும்பியவர்கள் இவங்க இருந்தாங்க. அப்துல் முத்தலிப் இருக்காருல்ல, நபியுடைய பாட்டனார், தாத்தான்னு சொல்லுவோம். நபி பிறந்த உடனே வர இருக்க படிச்ச செய்திகள் கொண்டு போய் காபத்துல்லா முன்ன வைப்பாங்க. நபியுடைய வரவேற்பு அபு தாலிபு அவங்களுக்கு குறித்து வரும். நபி பிறந்துட்டாங்க, முகமது பிறந்துட்டாருன்ற அடிப்படையில ஊருக்கு விருந்து கொடுத்தவங்க. எந்த அளவுக்கு ரிவாயத்து சரி சரியில்லை நமக்கு இல்ல, ஆனா இது அவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. தலைவர்களா வாழ்ந்தவங்க. அப்ப அபு தாலிப் நபியுடைய பிறப்புல இருந்து நபி அதிகமாக நேசிச்சவங்க. இதனாலேயே தான் நபியுடைய தந்தை நபி பிறக்கும் போது இல்ல. நபி பிறந்த ஆரம்ப 4 ஆண்டுகள் வளர்றாங்க ஹலிமா சஅதியாவுடைய வீட்டுல, அவங்களுடைய மேற்பார்வையில. 4 வயது முடியுது, 4 ஆண்டுகள் முடிக்கிறாங்க. அடுத்து அம்மா கிட்ட வராங்க, தன் தாய் ஆமினா கிட்ட 2 ஆண்டு காலம் வாழ்றாங்க. நபியுடைய 6 வயசுல தாய் ஆமினாவும் வஃபாத். அங்கிருந்து அடுத்த கட்ட வாழ்க்கையை மேற்கொள்றாங்க அப்துல் முத்தலிபுடைய வளர்ப்புல. அங்க 2 ஆண்டுகள் வாழ்றாங்க. நபியோட 8 வயசுல அப்துல் முத்தலிபும் காலி, அவங்களும் அல்லாஹ் கிட்ட போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. 8 வயசுல இருந்து நபியை பாதுகாக்கிற வளர்க்கிற பொறுப்பை எடுத்துக்கிட்டவங்க அபு தாலிப். இப்ப நபியுடைய வாழ்க்கையில ஒருத்தருடைய நலவுகளுக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு செய்தி செய்யணும் அப்படின்னா நபி வெளிப்படையா சொன்னாங்க, எல்லாருக்கும் நான் பண்ணி முடிச்சுட்டேன், அபூபக்கருக்கு என்னால பண்ணி முடிக்க முடியல. அபூபக்கர் எந்த அளவுக்கு நபிக்கு உதவிகரமா இருந்தா அந்த உதவிகளை சரி செய்யறது நபியால முடியல, சொல்லி கொடுத்தா அல்லாஹ் கிட்ட உங்களுக்கு பெரிய கூலி இருக்கு. இப்ப இது மார்க்கம் சம்பந்தமான மார்க்க வாழ்க்கையில உலகம் சம்பந்தமாக இருக்கு. உலக வாழ்க்கையில நபி ஒருத்தருக்கு அவருடைய நலவு, அவங்க பெற்ற நலவுகளுக்கு பதில் கொடுக்க முடியாம இருந்திருப்பாங்க அப்படின்னா அபூ தாலிபா இருக்க முடியும். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. மார்க்கம் சம்பந்தமான உலக வாழ்க்கையில
நபியுடைய உதவிகளுக்கு ஈடுகட்ட முடியாத உதவி செஞ்சது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த ஒரு கருத்து மாற்றம் கருத்து வேற்றுமை இல்லை. உலகம் சம்பந்தமான வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நபியுடைய பிறப்புல இருந்து தன்னுடைய இறப்பு வரைக்கும் நபிக்கு பக்கபலமா இருந்த ஒரு நலவுகளுக்கு பதில் கொடுக்க முடியாம இருந்திருப்பாங்க அப்படின்னா அது அபு தாலிபா தான் இருக்க முடியும். ஏன்னா இந்த அளவுக்கு 8 வயசுல இருந்து தான் வீட்டு ஒன்றும் அவ்வளவு பிரம்மாண்டமான வீடு ஒன்றும் கிடையாது. வசதிகள் ரொம்ப பெருசு பெருசுலாம் ஒண்ணும் இல்ல. கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எப்படி எந்த அளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க தெரியுமா? கொஞ்சம் வயசான பிறகு அபூ தாலிபுடைய மகன் அலி இருக்காங்க தெரியுமா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள நபி தாம் பொறுப்பு எடுத்திருப்பாங்க. இனி அபு தாலிபுக்கு நான் சிரமத்தை கொடுக்க விரும்பல, எல்லாத்தையும் அவர் தான் வளர்த்துக்கிட்டு இருந்தாரு, இனி அவர் மீதே சுமையை போட விரும்பல, நான் அலியை வளர்க்கக்கூடிய பொறுப்பு எடுத்துக்கிறேன். இந்த அடிப்படையில தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு நபியின் வளர்ப்பு கீழே வராங்க சின்ன வயசுல. அவங்க அபு தாலிபு வீடு நிலைமை ஒன்றும் ரொம்ப பிரம்மாண்டமாகலாம் இல்ல. இன்னைக்கு நம்முடைய வீடுகள் இருக்கக்கூடிய நிலைமை அளவுக்கு கூட அவங்க வீட்டு நிலைமை இருந்திருக்காது. ஆனா இருந்தே மனசு பார்க்கலாம் சுப்ஹானல்லாஹ். உறவுகளை அனுசரிச்சு போனாங்க, சேர்த்து வச்சு வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அது ஒண்ணுதான் நம்ம கிட்ட பார்க்க முடியாத அரிதான விஷயமா இருக்குது. நான் பெத்தெடுத்த பிள்ளையே என இந்த அளவுக்கு தளர்த்தக்கூடிய சமூகம் இன்னைக்கு பார்க்க முடியுது. யாரோ பெத்தெடுத்த பிள்ளையே தன்னுடைய சகோதரனாக பார்த்தாங்க சஹாபாக்கள். சுப்ஹானல்லாஹ். நம்ம அவங்க வாழ்க்கை நம்ம வாழ்க்கையும் நம்மால யோசிச்சு கூட பார்க்க முடியாது கம்பேர் பண்ணி. ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அப்ப இங்க நபி ஒருத்தருடைய நேர்வழிக்காக அளவு கடந்து பாடுபடுவாங்க அப்படின்னா அது இருக்கும் அபு தாலிபாக. இப்ப அடுத்த செய்தியாக நமக்கு அதான் கொடுக்கறாங்க. சஹீஹான ஹதீஸாக அன் இப்னில் முஸையிப் அன் அபீஹி, சயீத் பின் முஸையிப் இருப்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச பெயர்கள்ல ஒண்ணு, நல்ல தாபீன்கள்ல சிறந்த தாபீன்ல வரக்கூடிய ஒருத்தர். அவங்க சொல்லுவாங்க, தன்னுடைய தகப்பன் கிட்ட இருந்து அறிவிப்பாங்க, லம்மா ஹதரத் அபா தாலிபின் அல் வஃபாத், அபூ தாலிப இந்த வஃபாத் நெருங்கும் போது, வஃபாத் நெருங்கும் போது, அதாவது கடைசி நேரங்கள்ல மரண தருவாயில, ஜாஅஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிப் கிட்ட வந்தாங்க. வ இன்தஹு, அந்த நேரத்துல அபூ தாலிப் பக்கத்துல அப்துல்லா பின் அபி உமையா, அப்துல்லா பின் அபி உமையாவா இருக்கும், அபூ ஜஹல், இந்த ரெண்டு பேர், அப்துல்லா பின் அபி உமையா அபூ ஜஹல், இந்த இரண்டு பேரும் அபூ தாலிபுக்கு அருகாமையில அபூ தாலிப் பக்கத்துல இருந்தாங்க. நபி வராங்க அபூ தாலிபை பார்த்து, கால லஹு, அவர்கிட்ட அவர் அபூ தாலிப் பார்த்து நபி சொல்றாங்க, யா அம்மி, எனது தந்தையின் சகோதரரே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க. என்ன சொல்ல சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க, வேற எதுவுமே இல்ல. நபி சொன்னது அவ்வளவுதான். குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா இது? கலிமத்தன் உஹாஜுல்லக பிஹா இந்தல்லாஹ், இந்த வார்த்தையை கொண்டு நான் அல்லாஹ்விடம் உங்களுக்காக வாதிட முடியும், அல்லாஹ் கிட்ட உங்களுக்காக வாதிட முடியும். இப்படிப்பட்ட வார்த்தை தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பவர். இந்த வார்த்தை இப்படி இருக்கு. நபி சொன்னாங்க, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் நீங்க சொல்லுங்க, இதை கொண்டு அல்லாஹ் கிட்ட எப்படியாச்சும் நான் வாதிச்சு உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருவேன். ஃபகாலா லஹு, இந்த நேரத்துல அபூ தாலிபுக்கு பக்கத்துல இருந்த அப்துல்லா பின் அபி உமையாவா இருக்கட்டும், அபூ ஜஹலா இருக்கட்டும், ரெண்டு பேரும் சொன்னாங்க, தர்கபு அன் மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டு புறம் தள்ள போறீங்களா? அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டு திரும்ப போறீங்களா? உங்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க அப்துல் முத்தலிபுடைய மில்லத்துல தான் இருந்துச்சு, அவருடைய மார்க்கெட்ல இருந்துச்சு. இப்ப கடைசி உங்க ரூஹ் பிரியக்கூடிய இந்த தருணத்துல அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டு நீங்க விலக போறீங்களான்ற ஒரு வார்த்தை வருது. நபி என்ன பண்றாங்க? மறுபடியும் நபி இதே வார்த்தையை மீண்டும் சொல்லி கொடுக்கறாங்க. என்ன சொல்றாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க அபூ தாலிபே. அந்த இரண்டு நண்பர்களும் அதையே ரிப்பீட் பண்றாங்க, தர்கபு அன் மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டு நீங்க திரும்ப போறீங்களா? மறுபடியும் நடக்கு இதே விஷயம், மறுபடியும் சொல்றாங்க. அப்ப கடைசியாக இந்த அபூ தாலிபுடைய வார்த்தை என்னவா இருந்துச்சு?
அன அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப். என்ன சேர்ந்து போனாரு? அப்துல் முத்தலிபுடைய பாதையிலேயே, அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலேயே நான் இருக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய கடைசி நிமிடத்தை முடிக்கிறார். அப்ப இந்த விஷயத்து பிறகு நபி சொன்னாங்க, அல்லாஹ் என்ன தடுக்காத வரைக்கும் நான் இந்த இஸ்திக்ஃபார் உங்களுக்காக பண்ணாம இருக்க மாட்டேன். நான் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பேன், அல்லாஹ் என்ன தடுக்கிற வரைக்கும். அல்லாஹ் என்ன தடுக்கணும், நீங்க இஸ்திக்ஃபார் பண்றது கூட அல்லாஹ்வுடைய தடுப்பு வராத வரைக்கும் நான் இந்த இஸ்திக்ஃபார் நிப்பாட்ட மாட்டேன், பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த சமயத்துல இந்த வசனம் ரீதியான இங்க தெளிவு கொடுக்கப்பட்டு அல்லாஹ் சொல்லுவோம், மா கான லின் நபி, நபியாக இருக்கட்டும், வல்லதீன ஆமனு, முஃமின்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இது தகுதி கிடையாது, அவங்களுக்கு இது சரி கிடையாது. எது? ஐயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன், முஷ்ரிக்குகளுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய இந்த ஒரு சக்தி நபிக்கும் இல்ல, முஃமின்களுக்கும் இல்ல. நபியும் பண்ணக்கூடாது, முஃமின்களும் பண்ணக்கூடாது, முஷ்ரிக்குகளுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய செய்யல. அப்ப இந்த விஷயம் நமக்கு எடுத்து காட்டுது, நபி இருக்கிறாங்க, நபியுடைய ரொம்ப நெருக்கத்துல இருந்த, நபியை எல்லா வகை ஃபித்னாக்கள் இருந்து பாதுகாத்த, எல்லா வெளிப்படைகள் நபியை நோக்கி நபியை சாகடிக்கணும்ன்ற அளவுக்கு முன் வரும் பொழுது, நபிக்கு ஒரு கேடயமாக இருந்து வாழ்ந்த அபு தாலிப் அவருடைய மரண தருவாயில நபி லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற அந்த வார்த்தையை சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய இரண்டு நண்பர்களுடைய பேச்சை கேட்டு அந்த வார்த்தை சொல்ல முடியாம போச்சு. இப்ப அந்த இரண்டு நண்பர்கள் தான் அவங்களுடைய மார்க்கத்தை ஸ்டாப் பண்ணாங்கன்னு கிடையாது, அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. ஆனா இந்த இரண்டு நண்பர்கள் காரணங்களா அமைகிறாங்க. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, என்னுடைய சேர்க்கை எவ்வளவு கெட்ட சேர்க்கையா இருந்தா என்ன, நான் நல்லபடியாக தான் இருப்பேன், நான் அவங்கள திருத்த போறேன். இவர் ஒருத்தவர் 6 பேரு கெட்ட நண்பர்கள் திருத்த போறாராம். இது ஒண்ணும் சும்மா பேச்சு இல்ல, புரியுதா? இப்ப சேர்க்கைன்றது அது நம்முடைய அமல்களை சேர்க்கை தான் குறிக்குதுன்னு கிடையாது, அல்லாஹ் தான் அமல்களை தீர்மானிக்கிறான்னு வைங்க. அந்த அமல்களை நோக்கக்கூடிய பார்வையை நமக்கு எடுத்து காட்டுறவங்க நம்ம அருகில் இருக்கக்கூடிய மக்களா இருக்காங்க. ஆக இதனாலேயே சொன்னாங்க, நீங்க எந்த நபர்களை நண்பர்களாக தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்கள நீங்க நல்லபடியாக பாருங்க. அல் மர்உ மஅ மன் அஹி, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனின் மார்க்கத்துல இருக்கான், அவனோடு இருப்பான். அப்ப ஒரு மனிதர் தன் நண்பராக யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அதை நல்லபடியாக தீர்மானிக்கணும். இங்க இரண்டு கெட்ட நண்பர்கள் மூலமாக இந்த அபு தாலிபுக்கு ஹிதாயத்து கிடைக்காம போச்சு, இவங்க அதுக்கான காரணங்களை அமைஞ்சாங்க. சரி, இப்ப என்ன பாயிண்ட்னா, லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற வார்த்தையை சொல்லுங்கன்னு சொல்லும் போது, லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற வார்த்தை ஒண்ணும் அவ்வளவு கஷ்டமான வாயில வர முடியாத வார்த்தை கிடையாது இல்ல. இத்தனைக்கும் அவங்க அரபு மொழி தெரிஞ்சவங்க, அரபு மொழி தன்னுடைய தாய்மொழியாக தன்னுடைய நாட்டு மொழியாக கொண்டவங்க. இந்த மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் நமக்கே ஈஸியா வருது, லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப அவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது கஷ்டம்னு ஒண்ணும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற இந்த வார்த்தையை மொழிந்தால் அதுக்கு பின்ன இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களை நோக்கும் பொழுது எப்படி வாழ்க்கை இருக்கணும், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் போதிக்கக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு, இந்த வாழ்க்கையை உணர்ந்து வாழ்ந்தாதான் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கும் பலன் கிடைக்கும். வெறும் ஷிர்கான வாழ்க்கையில வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு நாளைக்கு 100 200 1000 வாட்டி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அந்த லா இலாஹ நமக்கு பலன் கொடுக்காது. புரியுதா? அப்ப இதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது, லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற வார்த்தையை வெறுமனே சொல்றது மூலமாக நமக்கு ஈடேற்றம் கிடையாது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு உள்ள இருக்கிற நிபந்தனைகள் என்னென்ன, என்னென்ன நிபந்தனைகளை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வச்சிருக்கு, எத்தனை வச்சிருக்கு, என்ன அடிப்படைகள் இருக்குது, இந்த நிபந்தனைகளை முறையாக பேணி இந்த நிபந்தனைகள் பெயர் ரீதியாக மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நிபந்தனைகள் போதிக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தாதான் நமக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உடைய சிறப்புகள் நமக்கு கிடைக்கும். அது ஒண்ணு புரிஞ்சுக்க முடியுது. லா இலாஹ இல்லல்லாஹ் வெறுமனே சொன்னா மட்டும் நமக்கு சிறப்புகள் கிடைக்காதுன்றது. அடுத்து பார்க்கும் பொழுது இங்க நபி என்ன பண்ணாங்க,
அந்த நபருடைய மரணத்துக்கு பிறகு நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பேன் அல்லாஹ் கிட்ட, எனக்கு இத வேணா நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லப்படுற வரைக்கும். அப்ப இது நமக்கு இன்னொரு ஆதாரமா இருக்கு, எந்த ஒரு முஷ்ரிக்குகளுக்கும் நாம பாவ மன்னிப்புகள் தேடக்கூடாது. இங்க இதை நம்ம விலகிக்கணும், புரிஞ்சிக்கணும். முஷ்ரிக்குனா யாரு? நமக்கு நம்முடைய கண் பார்வைக்கு நேராக ஒரு மனிதர் சிலை வணக்கம் பண்றாரு, கபரை வணங்குறாரு, நேரடியா காலில் விழுந்து முத்தம் கொடுக்கிறாரு, அவங்க பேச்சு அப்படி பாக்குறாரு, இதையெல்லாம் ஒருத்தர் முஷ்ரிக்குன்னு நம்ம சொல்றதுக்கு தகுதி கிடையாது. யாரையும் நாம நேரடியாக பார்த்து முஷ்ரிக்குன்னு சொல்லக்கூடாது. நம்ம கண் முன்ன அந்த ஷிர்கான செயலை செஞ்சாலும் சரி, கூப்பிட்டு சொல்லலாம், நீங்க பண்ணக்கூடிய செயல் ஷிர்கான செயல்கள் இருக்கு, அப்படி சொல்லாம அவங்களுடைய இஸ்லாஹில நாம எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம நேரடியாக லேபிள் அவங்க மேல திணிக்கிறது முஷ்ரிக் ஆயிட்டான். ஒரு முஸ்லிமுக்கு அழகில்லை, ஒரு முவஹிதுக்கு தௌஹீதை பேணக்கூட நமக்கு அது அழகில்லை. இன்னைக்கு ஈஸியா பார்க்க முடியும், இவங்க காஃபிர், இவங்க காஃபிர், இந்த நம்பிக்கை இருக்கா, இந்த ஆலிம் காஃபிர், இந்த வார்த்தை போதிக்கிறாங்களா, இந்த நபர் காஃபிர். சாதாரண மனிதர்களை தக்ஃபீர் பண்றதை விட்டுட்டு இன்னைக்கு மக்கள் அதுவே பெரிய பாவங்கள்ல வரும். யாரையும் நம்ம காஃபிர்னு சொல்றதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. சாதாரண மனிதரை பார்த்து தக்ஃபீர்ன்றது பெரிய விஷயமா இருக்கும் பொழுது, ஆலிம்களை பார்த்து மார்க்கத்துக்காக தியாகம் பண்ணக்கூடிய, தியாகம் பண்ண ஆலிம்களை பார்த்து இவருக்கா இப்படி சொல்லிட்டு நம்பிக்கை சரியில்லை காஃபிர், அவங்க நம்பிக்கை இப்படி இருக்கா இல்லையான்றது நமக்கு முழுமையாக தெரியாது. சாதாரண மனிதனை பார்த்து காஃபிர்னு சொல்லக்கூடாது, நாம ஒரு ஆலிமை பார்த்து காஃபிர்னு சொல்றதும் பெரிய தப்பு. அந்த தக்ஃபீர் மசாலா இருக்குல்ல, இது நல்லா புரிஞ்சுக்கணும். இஹ்வானியத்தோட சிந்தனை, ஹவாரிஜோட சிந்தனை. இப்ப ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சுக்க, நம்ம சைட்ல இருக்கிற, நம்ம கூட இருக்கிறவங்க யாரையாவது வெறும் இவர் காஃபிர் ஆயிட்டாருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு நமக்கோ நம்ம நண்பர்களுக்கும் இருக்கு அப்படின்னா புரிஞ்சுக்கணும், இது ஹவாரிஜி சிந்தனைகள். மார்க்கத்தை விட்டு வெளியேற்றுறது ஒரு முஸ்லிமுடைய இது இல்ல. அந்த அளவுக்கு உங்களுக்கு ரோஷம் இருக்கு, எண்ணம் இருக்கு, பாசம் இருக்குன்னா கூப்பிட்டு திருத்த முயலணும். நாம இந்த விஷயங்களை மேற்கொள்ளாம இப்படி பண்ணிட்டாரு, இவர் பின்ன தொழுக மாட்டேன், இவரை பைகாட் பண்றோம், ஒதுக்குறோம், இவரை கேட்காதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்றதெல்லாம் நல்ல பழக்கம் கிடையாது. அவர்கிட்ட தப்பான விஷயங்கள் தெரியுதா, நல்ல முறை நம்ம நண்பர்களுக்கு சொல்லலாம். இவரை விட சிறந்த மார்க்கத்தை கத்துக் கொடுக்கக்கூடிய ஆளுங்கள் இருக்கிறாங்க, அவர்களை கேளுங்க. இவங்க கிட்ட கேட்டா இந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு, இவரை கேட்காதீங்க. அப்படி நல்ல முறை சொல்லக்கூடிய விஷயங்களை விட்டுட்டு இவர் இப்படி பேசிட்டாரு, இவர் ஹவாரிஜ் ஆயிட்டார், இவரு பேசிட்டாரு காஃபிர் ஆயிட்டார், இப்படி சொல்றதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. புரிஞ்சுக்கணும், இது நம்ம கண் முன்னே ஒரு சிலையை வணங்குவரா இருந்தாலும் சரி, கண் முன்னே சிலைகளுடைய கால்கள்ல விழக்கூடிய பழக்கம் கொண்ட நபரா இருந்தாலும் சரி, என் கண் முன்ன பார்த்தேன் கோயிலுக்கு போயிருக்கார், என் கண் முன்ன பார்த்தேன் கபர் வணங்குற முஷ்ரிக் ஆயிரம், முஷ்ரிக்ன்றதுக்கு நமக்கு ஆதாரம் கிடையாது. அவங்களுக்கு முறையாக மார்க்கம் எத்தி வைக்கப்பட்டுச்சா, இதான் நிர்பந்தத்தின் கீழ் பண்றாங்களா, இதையெல்லாம் பார்க்கப்படும். பிறகு ஆலிம்கள் பத்துவா இடுவாங்க முஷ்ரிக்கா இல்லையா. எனக்கும் உங்களுக்கு இதை பத்தி பேச தகுதி இல்லை. புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படையில நம்முடைய தாத்தா பாட்டிகள் இருப்பாங்கல்ல, அம்மா அப்பாக்களா இருக்கட்டும், தாத்தா பாட்டிகளா இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய பார்க்கலாம். யாருக்காச்சும் வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப முதல்ல சொன்ன சும்மா இருக்கும் பொழுது அல்லாஹ்வை திக்ர் பண்ற மாதிரி யா கௌசன் சொல்லுவாங்க, யா மாபு சுபஹானி சொல்லுவாங்க. ஒரு அவங்களுக்குன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பல தெரிஞ்ச வழிமார்கள் பெயர்களை உச்சரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது அவங்க ஷிர்க் பண்ணிட்டாங்கன்னு கிடையாது. ஆனா இதே ஃபத்வாவை நீங்க ஆலிமிட்ட போய் கேளுங்களேன், அல்லாஹ்வை திக்ர் பண்ற மாதிரி யா கௌசுன்னு சொல்றது, யா மாபு சுபஹானின்னு சொல்றது எல்லாம் சரியான பழக்கமான்னு கேட்டா அந்த விஷயம் என்ன, அது ஷிர்கான செயல் தான். ஏன்னா அல்லாஹ்வுடைய திக்ர் அவனுக்கு மட்டுமே தகுந்த ஒண்ணு, அல்லாஹ்வுடைய திக்ர் அவனுக்கு மட்டும் தகுந்த ஒண்ணு. இதை யாருக்கும் நாம் இடம் கொடுக்க முடியாது. யா அல்லாஹ் சொல்றது எங்க இருக்கு, யா கௌஸ் சொல்றது எங்க இருக்கு, யா அல்லாஹ் அவனை துதிக்கிறது எப்படி இருக்கு, யா மாபு சுப்ஹானஹு சொல்லி இவங்க துதிக்கிறது எப்படி, இதெல்லாம் வெளிப்படையை பார்க்கும் பொழுது ஷிர்காக தான் இருக்கு. ஆனா இது பண்றாங்கன்றதுக்காக முஷ்ரிக் ஆயிட்டாங்க, நான் எங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டிகளுக்காக நான் துவா கேட்க மாட்டேன்னு சொல்றது நம்முடைய மடமைத்தனம். அவங்களுக்கு மார்க்கம் சரியா போச்சா, மார்க்கம் சரியா கத்து கொடுக்கப்பட்டுச்சா, இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு விசாலமான அவங்களுக்கு தெரிஞ்சுச்சா, அவங்களுக்கு முறையா இந்த இந்த விஷயங்கள் சொன்னா நீ காஃபிர் ஆயிருவீங்க, காஃபியான செயலா இருக்குது எல்லாம் அவங்களுக்கு தெரியுமா, அவங்க ஏதோ ஒரு ஞாபகத்துல இல்ல தெரியாம
ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் கீழ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாம இதை கொண்டு அவங்களை காஃபிர்னு முத்திரையிட நாம ஆளு கிடையாது. புரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்துட்டான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த். நபியா இருக்கட்டும், யாருக்கும் நேர்வழியை கொடுத்துட முடியாது. நேர்வழியின் பக்கம் அட்ரஸ் பண்ண முடியும், வழிகாட்ட முடியும், கைட் பண்ண முடியும். மாறாக இந்த நேர்வழியில செலுத்திட முடியாது. அது அல்லாஹ் கிட்ட மட்டும் இருக்கு. இதைத்தான் நாம ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்காயத்திலையும் கேட்கிறோம். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். எங்களுக்கு யா அல்லாஹ் நேர்வழியை கொடு. அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம்ல. அல்லாஹ் கிட்ட கேட்கும் பொழுது யா அல்லாஹ் நேர்வழியை கொடுன்னு கேட்போம்ல. இப்ப இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம்க்கு என்ன அர்த்தம் வரும்? யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை கொடு. இப்ப இதுல அந்த ஹிதாயத்துக்கான ரெண்டு வகை படிச்சோமா? ஒண்ணு வழிகாட்டுறது, இன்னொன்னு நடக்க செய்யறது. இது ரெண்டுல எந்த ஹிதாயத் அல்லாஹ் கிட்ட கேட்போம் நாமங்க? ஜி தௌஃபீக் கேட்போம்ல. யா அல்லாஹ் எங்களுக்கு நேரு வழியை செலுத்துறன்னு கேட்போம்ல. இது நம்ம பொதுவாக புரிஞ்சுக்கிற ஒண்ணு. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம்ல அல்லாஹ் கிட்ட ரெண்டும் கேட்போம். புரியுதா? இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் யா அல்லாஹ் நேரு வழியில செலுத்துறன்னு மட்டும் கேட்க மாட்டோம். நேரு வழியை காமிச்சிரு, அந்த நேரு வழியில செலுத்திரு. அல்லாஹ் கிட்ட கேட்கும் பொழுது ஹிதாயத்துல் இர்ஷாதும் இருக்கும், ஹிதாயத்துல் தௌஃபீக்கும் இருக்கும். ஏன் இருக்கும்? நிறைய பேர் நேர்வழியில இருப்பாங்க, ஆனா இருக்கிறது ஹக்குன்னு தெரியாது. இப்ப நல்ல மார்க்கத்தை பேணக்கூடிய தாய் தந்தைக்கு பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஆபியஸ் நேர்வழி கிடைச்சிரும். அதாவது அந்த வளர்ப்பு ரீதியாக நல்ல சரண போயிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாம இருக்கும் நான் ஹக்குல இருக்கேன். அவங்க சந்தேகத்துல இருப்பாங்க, இது ஹனஃபி இது சரியா, இது இவங்க சொல்றது சரியா, இந்த சந்தேகத்துல இருப்பாங்க. இன்னொன்னு தப்பான கொள்கையில பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதை நேர்வழியில் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டும் சான்ஸ் இருக்குல்ல. நான் இருக்கிறது நேர் வழி, எனக்கு தெரியாம இருக்கும். இப்ப நான் இருக்கிறது தப்பான வழி, அதை நேர்வழி புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். யாருமே நான் இருக்கிறது தப்பான வழின்னு தெரிஞ்சு ஃபாலோ பண்றோம் கிடையாது. அந்த அளவுக்கு முட்டாள் நாம யாரும் கிடையாது. நாமளும் இல்ல, நம்முடைய நண்பர்களும் இல்ல. அப்படி அவங்களுக்கு என்ன புரியுது அதுதான் சரி. அல்லாஹ் கிட்ட கேக்குறியா, அல்லாஹ் எங்களுக்கு முதல்ல நேர்வழியை காமி. காமிக்கிறதோட நிப்பாட்டாம அந்த நேர்வழியில செலுத்துறியா அல்லாஹ். எப்படிப்பட்ட நேர்வழி? அதுதான் பிறகு ஒரு சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். யா அல்லாஹ் நீ அருள் புரிஞ்ச தெரியுமா? சஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இந்த நபிமார்கள், ரசூல்மார், இவங்க எல்லாருமே எந்த வழியில பயணம் பண்ணார்களோ உன்னுடைய அருளை கொண்டு அந்த நபர்கள் பயணித்த வழியை காட்டு, அந்த வழியில செலுத்திரு. ஹக்கு நமக்கு தெரியும், நம்ம ஒரு வழியில இருப்போம். ஹக்கு நமக்கு தெரியும், அல்லாஹ் காட்டிடுவான் நேரு வழியை. ஆனா அந்த நேர்வழி காட்டப்பட்ட பிறகு ஏதோ ஒண்ணு இடையில வரும். என்னுடைய அப்பா அம்மா பண்ணல, இங்க பேச்சு வந்துச்சுல, அபு அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டு தள்ள போறீங்களா? இப்ப இது அன்னைக்குல இருந்து இன்னை வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் எவ்வளவு போகும் தெரியல. முன்ன வாழ்ந்தவங்க குடும்பங்கள் குடும்பங்கள் இவங்க பண்ணல, நான் பிறந்ததுல இருந்து பாக்குறேன், பிறந்ததுல இருந்து பாக்குறேன், ஊர் மக்களை பாக்குறேன், இவங்க பண்றாங்கன்ற பேர்ல பண்ணிக்கிட்டு இருக்கு. இது நமக்கு ஒரு இடையூறா இருக்கு. அப்ப அல்லாஹ் நமக்கு நேர்வழியை காட்டுட்டான், இந்த நம்பிக்கை சரியானது. காட்டப்பட்ட நேர்வழியில நம்மளை செலுத்தல அப்படின்னா நஷ்டம் நமக்கு அதுல இருக்கு. அல்லாஹ் கிட்ட கேட்கும் பொழுது ரெண்டுமே இருக்கும். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஹிதாயத்தை காட்டு. எது ஹிதாயத்தை எங்களுக்கு புரிஞ்சுக்கவை, அதோடு நிப்பாட்டாம அந்த ஹிதாயத்தின் மீது எங்களை செலுத்துறியா அல்லாஹ். ரெண்டுமே நமக்கு இது அடங்குது. சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இது என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நேரு வழின்றது அல்லாஹ் தவிர யாரும் கொடுக்க முடியாது. எந்த ஒரு தனி நபர் எவ்வளவு பெரிய ஆலிமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய முஃப்தியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அல்லமாவா இருக்கட்டும், அவங்க பல காலேஜஸ், பல மதரசாக்கள், பல இன்ஸ்டிடியூட் நடத்தக்கூடிய மக்களா இருக்கட்டும், அவங்க எனக்கு நேர்வழியை கொடுப்பாங்க நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நம்பிக்கை சரியான கொள்கை கிடையாது. நேர்வழியை காட்டுவாங்க யாரு வேணா, நேர்வழியை செலுத்துறது யாருக்கும் சக்தி கிடையாது அல்லாஹ்வை தவிர. இந்த நம்பிக்கை மாத்திக்கணும். இந்த கிதாபு தௌஹீதுல நமக்கு இந்த தலைப்பெறதுக்கான காரணம் என்ன? இந்த தலைப்பு எதுக்கு முஹம்மது இப்னு அப்துல் அலைஹி ரஹ்மத்துல்லாஹி கொண்டு வரணும்? முழுக்க முழுக்க தௌஹீத் உலூஹிய்யா பத்தி பேசுற புக் இது. இந்த புக்ல இந்த தலைப்பு ஏன் வருது? நம்ம நம்பிக்கை இப்படி இருக்க கூடாது, அல்லாஹ்வை தவிர இவங்க எனக்கு நேர்வழியை கொடுத்துட முடியும், நேர்வழியை காட்ட முடியுமே தவிர கொடுக்க யாராலையும் முடியாது, புரிஞ்சுக்கணும்.
இது புரிஞ்சா? ஆக இது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயமா இருக்குது. நேர்வழி அல்லாஹ்வை தவிர யாராலும் கொடுக்க முடியாது. நபியாகவே இருக்கட்டும், அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னா, லா தஹ்தி மன் அஹ்பப்த், நீங்க விரும்புறவங்களுக்கு உங்களால நேர்வழியை செலுத்த முடியாது. நேர்வழி எடுத்து காமிக்க முடியும். நமக்கு நேர்வழி தான் கொடுத்திருக்கான். அல்லாஹ் இந்த நேர்வழியை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த நேர்வழி நமக்கு கிடைச்ச பிறகு நாம மட்டும் இதை அனுபவிக்கணும்னு கிடையாது, பிற மக்கள் சொல்லி கொடுக்கணும். அவங்க அக்செப்ட் பண்றாங்களா இல்லையா, நம்ம இர்ஷாத் வழி காட்டுவோம். தௌஃபீக் அல்லாஹ் கொடுப்பான். நான் வழி காட்டுற பிறகு அல்லாஹ் கிட்ட கேட்பியா, அல்லாஹ் இன்னைக்கு சொல்லி கொடுத்தேன், நல்லபடியா கேட்டாங்க, அவங்க வாழ்க்கை நெறியாக மாத்திரியா அல்லாஹ். உன்னை தவிர யாராலையும் அவங்க நேர்வழி கொடுக்க முடியாது. என்னால முடிஞ்ச முயற்சிகளை பண்ணிட்டேன். சஅயும் மின்னா, முயற்சிகளை பண்ணிட்டோம். இத்மா மின் அல்லாஹ், எல்லாம் நீ முடிச்சு கொடுத்துரு. இப்படி நம்பிக்கையில வாழணும் இன்ஷா அல்லாஹ். இந்த நம்பிக்கை தான் நமக்கு உண்மையான முவஹ்ஹித் நம்பிக்கையா இருக்குது. நபி நமக்கு சொல்லி கொடுத்த, சஹாபாக்கள் வாழ்க்கையில பார்க்க முடிந்த, தாபியின்கள் தபஅ தாபி அவங்க கற்பித்து கொடுத்த, உலமா பெருமக்கள் வாழ்க்கையில பார்க்க முடிந்த கொள்கையா இருக்குது இன்ஷா அல்லாஹ். இந்த கொள்கை நம்முடைய கொள்கையாக கடைசி வரைக்கும் இருக்கணும். அல்லாஹ்வை தவிர யாராலும் நேரு வழியை கொடுக்க முடியாது. அல்லாஹ் நமக்கு அதிகமான விசாலமான தெளிவான புரிதல்களை வழங்குவனாக தௌஹீத் சம்பந்தமாக. இன்னும் நம் அனைவரையும் அல்லாஹ் தாலா கடைசி வரை நேர்வழியில் பயணிக்க செய்வானாக. நம்மால் முடிந்த நிறைய நபர்களுக்கு, எல்லா நபர்களுக்கும் நேர்வழியை எடுத்து காட்டக்கூடிய வாய்ப்புகள் வழங்குவானாக. இதுவரை எத்தனை மக்களுக்கு நம்மால் நேர்வழி காட்டப்பட்டு இருக்குதோ அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக விரைவில் நல்ல அழகான நேர்வழியை அல்லாஹ் வழங்கிடுவானாக. அல்லாஹும்ம ஆமீன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிரு லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.